எயித் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 16 நுண்ணுயிரிகள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். வைரஸ் வந்து உயிருள்ள பொருள்லேயும் இருக்கும், உயிரற்ற பொருட்கள்லேயும் இருக்கும். லத்தீன் மொழியில் வந்து வைரஸ்னால் விஷம்னு பேர். இது வந்து ஒரு ஒட்டுண்ணி. பாக்டீரியாவை விட 10,000 மடங்கு சின்னது. கோல் வடிவம், கோலக வடிவம், பிற வடிவங்கள் எல்லாம் இருக்கும். மையத்தில் வந்து டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ, அதை சுற்றி புரத உரை எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டான உரை எல்லாமே இருக்கும். வெளியில் கூர் முனை, ஸ்பைக் போன்ற ஒரு முனை இருக்கும். அதுதான் வந்து வைரஸ் வந்து ஓம்புயிரிகளை ஒட்டி கொள்றதுக்காக பயன்படுத்துது. இது வந்து ஹீட்டுக்கு ரியாக்ட் ஆகும், வேதிப்பொருளுக்கு, கதிரியக்கத்துக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகும். வைரஸ் வந்து ஓம்புயிரிகள் வந்து பெருகிய சந்ததியை உருவாக்கும். வெளியே வந்து செயலற்ற இருக்கும், படிமமாக்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்டீரியா. இது வந்து ஒரு செல்லாலான ப்ரோகரியாட்டிக் உயிர். தான் ஃபஸ்ட்டு உருவான உயிர். ஸோ இதுக்கு உட்கருவுக்கான இல்லை பூமியில் முதலில் தோன்றிய உயிர், அதனால தான் ப்ரோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வகைப்பாட்டியலில் வந்து மொனிரா மூணு அப்படின்னாலே 1. ஸோ வகைப்பாட்டியலிலும் இது மொனிரா அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்தது பாக்டீரியாலஜி. 1 மியூமீட்டர்லேருந்து 5 மியூமீட்டர் வரைக்கும் இது வந்து சைஸ் இருக்குது. காற்று சுவாச பாக்டீரியாவுக்கு ஆக்சிஜன் தேவை, கற்றலா சுவாச பாக்டீரியாவுக்கு தேவையில்லை. பாக்டீரியா செல்லின் அமைப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு செல் சுவர் வந்து வெளியடுக்காக இருக்குது. உட்கரு பொருட்கள் உட்கருவில் இருக்க பொருட்கள் எல்லாமே, இதுக்கு உட்கரு கிடையாது. ஸோ உட்கரு பொருட்கள் எல்லாமே நியூக்ளியாய்டுன்னு அழைக்கப்படுகிறது. உட்கரு சவ்வும் கிடையாது. சைட்டோபிளாசம் வந்து பிளாஸ்மிட் என்ற கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் உள்ளன. சைட்டோபிளாசத்தில் வந்து பிளாஸ்மிட், இதுக்கு உட்கரு இல்லை இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக பிளாஸ்மிட். ஸோ உட்கருக்கு பதிலாக ஒரு பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டர் மாதிரி ஒட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பிளாஸ்மிட் என்ற கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் இருக்கின்றன. புரதச் சேர்க்கை வந்து 70 years பாக்கி ரைபோசோம்கள்னால் நடைபெறுது. புரதம்னாலே வந்து ரைபோசோம் பாக்டீரியா. பிற செல் நுண்ணுறுப்புகள், மைட்டோகாண்ட்ரியா, கொள்கை உறுப்புகள், எண்டோபிளாசம் வலைப்பு எதுவுமே கிடையாது. இதில் கச இலைகளால் இடப்பெயர்ச்சி வந்து செய்கிறது. பாக்டீரியா வந்து கச இலைகளால் தான் இடப்பெயர்ச்சி செய்யும். செல் வடிவத்தை பொறுத்து இது வந்து பேஸில் எப்படின்னா கோல் வடிவம். கோலில் எப்போவுமே கீழே தரையில் தான், பேஸில் தான் வைப்பாங்க. ஸோ வந்து கோல் வடிவம்னா பேசிலஸ் ஆந்த்ராசஸ். அடுத்து ஸ்பைரிலான வந்து ஸ்பைரல், அப்படி சுருள் வடிவத்தில் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்குறப்போ அப்படி ஒரு ஸ்ப்ரிங் தொங்குற மாதிரி இருக்கும் ஹெலிகாப்டர்லேருந்து. ஸோ ஹெலிகாப்டோபாக்டர் பைலோரி, ஹெலிகோபாக்டர் பைரோலி. சரியா. அடுத்து காக்கைனா கோலை வடிவம், பந்து வடிவதுன்னு அர்த்தம். ரெண்டு பந்து ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிப்ளோ காக்கஸ். அது எப்படி அந்த பால் விளாட்றீங்க, கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. டிப்ளோ காக்கஸ். சங்கிலி வடிவம்னா, சங்கிலினா ஸ்டெப்பாக தான் சேர்த்துருப்பாங்க, அப்படி தான் சங்கிலி உருவாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெப்டோ காக்கஸ். கொத்தாக இருந்தால் ஸ்டைல் பைலோகாக. ஃபைலில் வந்து மொத்தமாக ஃபைல்ஸ் எல்லாம் கொத்தாக தான் இருக்கும். சங்கிலி வடிவத்தில் இருந்தால் ஸ்ட்ரெப்டோகாக, சங்கிலி கொஞ்சம் ஸ்டெப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ காக்கை பந்து வடிவத்தில் இருந்துச்சுன்னா வந்து ஒட்டி இணைகளாக இருந்துச்சுன்னா எப்படி டிப்ளோகாக்கஸ். சங்கிலினா ஸ்டெப்பாக தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கொத்தாக இருந்துச்சுன்னா ஃபைலுக்குள்ளே இருக்கும் ஸ்டைபைலோகாக்கஸ். விப்ரியோ அப்படின்னா வந்து வியப்பா கேட்குறது. ஸோ கமா போட்டு கேட்குறது, வியப்பா. விப்ரியோ கமா வடிவது விப்ரியோ காலரி. அடுத்து பாக்டீரியா ஃபேஜ் வந்து சிக்கலான, இப்போ இந்த பேஜரில் அனுப்புறது சிக்கலான ஒன்று. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது வந்து கோல வடிவம். சரியா. நம்ம உலகமே வந்து ஒரு பெரிய கோல் வடிவத்தில் இருக்குது. அதை தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. புகையிலை அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு வடிவம். ஸோ வந்து கசையிலை கவுண்டை பொறுத்து ஒற்றை கசையிலை இருந்ததுன்னா வந்து விப்ரியோ காலரா. ஒரு காலரா வந்தாலே பெரிய கஷ்டம். ஸோ ஒற்றை கசையில் இருந்தால் விப்ரியோ காலரே. அடுத்து ஒரு முனை கற்றை, இன்னும் ஒரு கற்றை முற்று இருந்தால் அப்படியே வந்து தீயை பற்ற வச்சுருவாங்க. ஸோ சூடோமோனாஸ் அப்படின்றாங்க. அடுத்து இருமுனை கற்றைகள்னா ரோட்டில் 2 முனையிலையும் 2 சைடு தெரு இருக்கும். அடுத்து சுற்றுக்கசையில் சுற்றி இருந்துச்சுன்னா கோலை சுற்று போட்டாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க. சுற்று போட்டு கொலை பண்ணுவாங்க கோலை. கசையிலை அற்றவை அப்படின்னா, கசையிலைன்னா கோரமாக தான் இருக்கும். கோர்னி கசையில் எப்படி வளரும், டிப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். கோரமாக தான் இருக்கும். கோர்னி பாக்டீரியம் டிப்தீரியா. பாக்டீரியா பல வழியில் வந்து உணவு சேர்க்குது. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா வந்து சைனோபாக்டர்ன்றாங்க. வேதிப்பொருளை யூஸ் பண்ணுறது NH3 ஹைட்ரஜன் சல்ஃபைடு. வேதி தற்சார்பு உணவூட்டம் அப்படின்றாங்க. கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னா மனிதனின் சிறுகுடலில் வாழும் கோலை மாதிரி இப்படி கொலகலன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது. பிளத்தல் முறையில் இனப்பெருக்கம் செய்கிறது. 2ஆக பிளத்தல். பாக்டீரியா அப்படின்னா பிளத்தல், பாக்டீரியானாலே பிளத்தல் தான். 2ஆக பிளத்தல், பலவாக பிளத்தல். பூஞ்சை அப்படின்னா பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ வந்து இப்படி ஒரு வடிவ தொட்டியில் வந்து பூ வளர்க்குறோம். ஸோ யூகரியாட்டிக் உயிரினம். இதில் வந்து பச்சையம் வந்து கிடையாது பூஞ்சையில். திரும்ப பூன்னு யோசிக்கக்கூடாது. பூஞ்சையில் பச்சையம் கிடையாது. ஒளியற்ற சூழலில் தான் வளரும். பூஞ்சை வந்து ஒரு செல்லாக இருந்தால் ஈஸ்ட்டு, பல செல்லாக இருந்தால் பென்சிலியம்.
ஏன் இது வந்து மைக்காலஜி, இதை படிக்கிறது. இது காளான், பூஞ்சைக்கு எக்ஸாம்பிள் வந்து காளான். பூஞ்சைனாலே நமக்கு ஒரு காளான் ஞாபகம் வந்துடணும். காளான், ஈஸ்ட்டு, பென்சிலியம். பூஞ்சையில் 70,000 சிற்றினங்கள் இருக்கிறது. ஈஸ்ட்டு வந்து தன்னிச்சையாக வளரும். சர்க்கரை உள்ள அனைத்துலேயும் அது இருக்கும். முட்டை வடிவத்தில் வந்து அந்த உட்கரு வந்து இருக்கும். சைட்டோபிளாசத்தில் எண்ணெய் துளிகள். இப்போ பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவில் வந்து அப்படி நீர் துளிகள் வந்து எண்ணெய் துளிகள் மாதிரி இருக்க மாதிரி, அதுதான். அடுத்து சைமேஸ் அப்படின்னா பூ ரொம்ப வாடி போச்சுன்னா சைன்னு கீழே போட்டுருவோம். சை. நொதித்தல், ஈஸ்ட் நொதித்தல், மொட்டு விடுதல். பூ தான் மொட்டு விடும். மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ஸோ பூஞ்சை இது மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும். சைமேஸ். நல்லா இல்லாட்டி பூ கீழே போட்டுருவோம். அடுத்து ஆல்கானா, பாசி. சரியா, இதுவும் யூகேரியாட்டிக். இது வந்து ஆல்கான்றது எளிய தாவர உடலமைப்பு கொண்டது. ஈரமான பசுங்கணிகம் அதிகமான இடத்துல தான் வந்து இருக்கும். நீர்ப்புற்கள் வந்து நீர்ப்புற்கள் எக்ஸாம்பிள் ஆல்காலஜி, பைக்காலஜி அப்படின்லாம் சொல்கிறோம். ஆல்கா பற்றி படிக்கிறது. ஸோ ஆல்காலஜி, பைக்காலஜி. அது 1 to 50 மைக்ரான் வரை இருக்கும். ஒரு செல்லாக இருந்துச்சுன்னா கிளாமிடோமோனஸ் எதோட டைப்புனா ஆல்காவோட டைப்பு. ஸோ ஒரு செல்னா கிளாமிடோமோனஸ், பல செல் அப்படின்னா இலைகளுடன் கிளைத்து காணப்படும். அடுத்து கிளாமிடோமோனஸ் பற்றி என்ன பார்க்கலாம். கிளாமிடோமோனஸ்னால் என்னது? கிளாமிடோமோனஸின் செல்லமைப்பு. இது வந்து ஒரு நன்னீர்வாழ் பாசி. முட்டை, கோலை, பேரிக்காய் வடிவம் வந்து கொண்டது. முட்டை வடிவத்தில் இருக்கும், கோலை வடிவத்தில் இருக்கும், பேரிக்காய் வடிவம் கொண்டது. 2 பெரிய முட்கரு வந்து இருக்கும். அதில் பசுங்கணிகத்தின் முன்பகுதி வந்து சிகப்பு நிற கண்புள்ளிகள் இருக்கும். பாலில் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அடுத்து புரோட்டோசோவா நியூ வடிவ ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டில் புரோட்டா சாப்பிட்றது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புரோட்டோசோவா விலங்கியல் பாடப்பிரிவு. இது வந்து குளம், கடல் இதெல்லாம் வந்து நோயை வந்து உருவாக்குது. இந்த எங்கே உட்காந்து சாப்பிடுவோம்னா இந்த கடல் கரையில், பீச்சுக்கிட்ட, குளத்துக்கிட்ட அங்கே தான் வந்து உட்காந்து பரோட்டா சாப்பிடுவோம் அப்படிங்க வச்சுக்கணும். 2 to 200 மைக்ரான் அளவு. அடுத்து சிலியேட்டா, அப்படி சிலிர்த்து போயிடும். எப்படி கசையில் மேலே போட்டுக்கிட்டே இருந்தால் சிலிர்த்து போயிடும். ஒன்றையே தான் சிலிர்க்க வச்சிரும். யூக்ளினா ஒன்று சிலிர்க்க வச்சிரும். இது கசையிலே. அடுத்து சூடோ போடியா, நல்லா சூடாக இருக்குது. ஏன் சூடாக இருக்குது? அதனால் சொந்த கால்லலாம் நடக்க முடியாது. அம்மனுக்கு வேண்டினவங்க, அம்மனுக்கு வேண்டினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூடாக அந்த நடக்க சொல்லுவாங்க. இல்லை சூடத்தை கையில் பிடிச்சிட்டு நடக்க சொல்லுவாங்க அந்த தீயில். என்னால் நடக்க முடியாதுன்ட்டு போலிக்கால் வச்சுட்டு நடப்பாங்க. அமீபா, சூடோ, போலிக்கால். அடுத்து ஸ்போரோசோவானா ஸ்போர்னாலே இந்த ஓட்டையாக இருக்குது. ஸோ அது ஒட்டுண்ணி தான். ஓகேவா? ஸ்போரோசோவானா ஒட்டுண்ணி. எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். ஒட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, ஒட்டையாக இருந்தால் அதை பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடுவாங்க, பிளாஸ்டிக் கவர் போட்டு. அடுத்து புரோட்டோசோவாவின் செல்லமைப்பு. ஆல்ரெடி புரோட்டோசோவா வந்து அமீபா வந்து ஒரு செல் குறித்தது. ஒழுங்கற்ற உட்கரு இருக்கும், செல் சவ்வு ஒழுங்கற்றதாக இருக்கும், உட்கரு இருக்கும், செல் சவ்வு இருக்கும். அமீபாவில் இருக்க போலி கால்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட செல் சவ்வின் நீச்சி தான். ஸோ எரிய பிடிக்கிறதுக்காக தான் அந்த போலி காலும் இருக்குது. அமீபா உணவுத் துகளை சூழ்ந்து ஒரு குமிழியை உருவாக்கும். அந்த குமிழியை அப்புறம் குமிழியை உருவாக்கி அதை விழுங்கிடும். சைட்டோபிளாஸில் நுண்குமிழிகள் வந்து கழிவு நீக்கத்துக்காக உருவாக்கப்படுது. இணைவு மற்றும் ஸ்போர் உறுதல் முறையில் அமீபா வந்து இனப்பெருக்கம் செய்யும். ஸோ அமீபா வந்து புரோட்டோசோவா செல்லமைப்பு வந்து இருக்குது. அமீபா வந்து இந்த பிச்சு போட்ட அமீபா பார்த்திங்கன்னா ஷேப்பே இப்படி தான் இருக்கும். பரோட்டாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும், ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அமீபா, புரோட்டா அப்படிங்க வச்சுக்கணும். அடுத்து பிரியான்கள்னால் ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து புரதத்தாலானது. தொற்று துகள், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இல்லை. இது வந்து மியூட்டேட் செய்யப்பட்டிருக்கு. பட் வந்து தீங்குலாம் தராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மூளை, நரம்பு செல் நம்ம பிடிச்சவங்க தான் பிரியமானவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மூளையில் போய் குழப்பி விட்டுருவாங்க. ஸோ மூளை அமைப்பு, நரம்பு திசு பாதிப்பை ஏற்படுத்தும். யாரை பிடிக்கும்? நமக்கு குயினை தான் பிடிக்கும். குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து குரு படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதில் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி சீன் ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்துச்சு. ஊனியும் தொடர்பு. சரியா? பிரியான்கள் அப்படின்னா வந்து நமக்கு குரு படம் பிடிக்கும், இன்னொன்று வந்து குயினை பிடிக்கும். விரியான்கள் நல்லா விரிஞ்சு பறந்து விரிஞ்சு இருக்கும்பாங்களா, அப்போ அதான் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். முழுமையான வைரஸ். பிரியான்கள்லாம் முழுமையான வைரஸ். முழுமையான வைரஸ் அப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். ஸோ கேப்சிட் இருக்கும். கேப்சிட்னா வெளிப்புற புரத உரை. நியூக்ளிக் அமிலம் இருக்கும். உட்புற மையத்தில் வந்து செல்லுக்கு வெளியில் தான் அந்த வைரஸ் இருக்கும். அதுதான் விரியான்கள்.
உயிருள்ள திசுவில் பாதிப்பு ஏற்படுது. விரியான்கள் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, விரிஞ்சிருப்பேன். ஸோ வந்து உயிருள்ள செல்லில் தான் நேருக்கு நேரம் மோதுவேன்ட்டு மோதிகிட்ருக்கு. நுண்ணுயிரிகளின் பயன்பாடு என்ன? மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக் வந்து பென்சிலின் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து 1927 பென்சிலின் பிரயோஜனம் பூஞ்சிலேருந்து எடுத்து அதை வந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனாக வந்து போட ஆரம்பித்தாங்க. சரியா, அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்து. அப்போ பென்சிலியம் இது வந்து பென்சிலியம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து பூஞ்சை. ஓகேவா. அடுத்து டெட்டனஸ் டிப்தீரியா. இந்த நோய்க்கு இது வந்து ஆல்ரெடி ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. ஒரே தடுப்பூசி 2 இதுக்கு பயன்படுது. டெட்டனஸ் டிப்தீரியா அப்படின்னு நிறையா 2 ஆப்ஷனாக கொடுத்துறாங்க. டெட்டனஸ் டிப்தீரியா இந்த நோய்க்கு வந்து ஸ்ட்ரெப்பாக தான் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்னும் எதிர் பூச்சிக்கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா வந்து பெறப்பட்ட பாக்டீரியா தொற்று சிகிச்சை பயன்படுகிறது. டெட்டனஸ் டிப்தீரியா எதுக்குன்னா வந்து பிளேக்கு. டெட்டனஸ் டிப்தீரியாவுக்கு டெட்டனஸ் டிப்தீரியா ஸ்டெப்பாக பிளேக்கு. தடுப்பூசிகள் எட்வர்ட் ஜெனரேட்டர் படி தான் தடுப்பூசி போடுவாங்கன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட தடுப்பூசி வந்து பெரியம்மைக்காக வேக்சினேஷன் சொல்லும் இவர் தான் கண்டுபிடிச்சார். எக்ஸாம்பிள் தட்டம்மை, பெண்ணுக்கு வீங்கி, ரூபெல்லா இதுனா எம்என்எம் அப்படிம்பாங்க. எம்என்எம் தடுப்பூசியும் வந்து அடுத்து போட ஆரம்பித்தாங்க. காச நோய்னா குழந்தை பிறந்த 2வது நாள் டிபிக்கு போடுவாங்க. பிசிஜி அப்படின்னா பேசிலி கால்மெட்டி குரின் தடுப்பூசி. அடுத்து இயற்கை உரம் வந்து நுண்ணுயிரிகள் கழிவுகளை வந்து சிதைவடைய செய்து நைட்ரேட்டுகள் கரிம ஊட்டப்பொருட்களாக மாற்றி மண்வளத்தை அதிகரிக்கிறது. நைட்ரஜன் நிலைநிறுத்தம் வந்து ரைசோபியம் பாக்டீரியா தான் வந்து செய்யும். அடுத்து சைனோ பாக்டீரியா நாஸ்டாக் இது வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்த உயிரியல் முறை நைட்ரஜன். சரியா, சைனோ பாக்டீரியா நாஸ்டாக் பேசிக்கிட்டே இருக்கும் மரத்தோடு உட்காந்து. அந்த மாதிரி உயிரி கட்டுப்பாட்டு காரணி வந்து முகவர்கள் அப்படின்றாங்க. உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உயிரியை கட்டுப்படுத்துகிற இன்னொரு உயிரி காரணி வந்து முகவர்கள் அப்படின்றாங்க. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அது வந்து பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பாக்டீரியா வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணும். ட்ரைகோடெர்மா இது டெர்மாலஜி இது ஸ்கின் சம்மந்தப்பட்டது. தாவர நோய் கிருமியை கண்ட்ரோல், அதாவது ஸ்கின்னில் கிருமி தான் வரும். ஸோ கிருமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பாக்குலோ வைரஸ். பாக்கு இருந்துச்சுன்னா அது கஷ்டப்பட்டு இந்த கணுக்காளிகள்லாம் தூக்கிட்டு போகும். ஸோ கணுக்காளி அட்டாக் பூச்சிக்கு வந்து பாக்குலோ வைரஸ். அடுத்து தொழிற்சாலைகள் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து இந்த இந்த நுண்ணுயிரிகள் வந்து பயன்படுது. அதன்படி தான் இந்த கரிம பொருட்களை உட்கொண்டு எடுத்துக்காட்டு இது பண்ணுது நைட் டைமில் ஒரு பாக்டீரியா. அதுக்கப்புறம் காற்றில்லா கழிவு சுத்திகரிப்புக்கு மெத்தனோ பாக்டீரியா மெத்தை போட்டு வச்சுருவாங்க. மெத்தையில் கழிவு நீர் தேவையில்லாததெல்லாம் அதில் ஃபில்டர் ஆகட்டும் அப்படின்னு. நைட்டு மெத்தை. ஓகேவா. கழிவு நீர் சுத்திகரிப்பில் செகண்ட் ஸ்டேஜ். உயிரி வாயு உற்பத்தி. உயிரி வாயுனா மீத்தேன். ஸோ மனித விலங்கு மலம் தாவர கழிவுலேருந்து காற்றில்லா பாக்டீரியாவை சிதைத்து மீத்தேன் வந்து உருவாகுது. மீத்தேனுடன் வந்து CO2 H2 இதெல்லாம் வந்து வருது. ஸோ இது வந்து என்னது மெத்தனோஜென்சஸ் பூஞ்சை. மெத்தனோஜென்சஸ் பூஞ்சை உயிரி வாயு உற்பத்தி மீத்தேன். ஸோ உயிரி வாயு உற்பத்தி மீத்தேன் உற்பத்தி ஆகும்போது அது பூஞ்சை எது வந்து உருவாக்குது அப்படின்னா மெத்தனால் அப்படிலாம் வரல. ஸோ மீத்தேன்னா மெத்தல். அது ஆல்கஹால் திராட்சை ரசம். ஈஸ்ட்டு வந்து இந்த அரிசி பார்லி இதெல்லாம் நொதிக்க வச்சு தான் சர்க்கரையை நொதிக்க வச்சு பீரை உருவாக்குது. ஸோ ஆல்கஹால் வந்து இப்படி தான் உருவாக்குது ஈஸ்ட்டு பூஞ்சை. அடுத்து மிருதுவாக்கல் தோல் பதினது. இதுக்கு வந்து பாக்டீரியா பயன்படுது. ஆழித்தாவரம் கட்டாக நீரினுள் அழுத்தப்படும் போது பாக்டீரியா அதன் வலிமையான நார்களை தளர்த்தி தான் லினன் காட்டன் இப்போ வாங்குகிறோம் இல்லையா. லினன் காட்டன்லாம் வந்து பாக்டீரியா அதை இந்த நொதிக்கிற நல்லது இதை ஆழித்தாவரத்தை இது வந்து சூடோமோனாஸ் ஒரிஜினல் நல்லா சுட வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தோல் பதினதில் வந்து பாக்டீரியா வந்து விலங்கு தோலை மென்மையாக்க பயன்படுகிறது. அடுத்து வந்து டெய்லி லைஃப்பில் என்னென்ன யூஸ். ரொட்டி தயாரிப்பில் வந்து ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு வெளிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த நல்ல மேலெலும்பி வர்றதுக்கு மிருதுத்தன்மைக்கு காரணம். புரதம் விட்டமின்கள்லாம் வந்து குளோரெல்லா பசும் ஆல்கா தான் வந்து ரொட்டிக்கு கொடுக்குது. அடுத்து கேர்டு பன்னீரில் வந்து லாக்டோஸ்ன்ற ஆசிட் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த புளிப்பு சுவையோடு இருக்குது. லாக்டிக் அமிலம் லாக்டோஸ் பேசிலஸ் பாக்டீரியா மூலம் லாக்டிக் அமிலம் உருவாது. தயிரை பதப்படுத்தி தான் அடுத்து பன்னீர். அடுத்து மனிதன் குடலில் வந்து என்ன இருக்குது, மனிதனோட குடலில் லாக்டோபாசிலஸ் அசிட்டோபிலஸ் உணவு செரித்தலில் நோய்க்கிருமிக்கு எதிராக செயல்படுது. ஏ கோலை விட்டமின் கே விட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்கிறது. ஸோ கோலையாக இருக்காது அப்படின்னோடனே எந்திரிச்சு கோவத்தில் என்ன பண்ணுது, விட்டமின் கே விட்டமின் பியை வந்து உற்பத்தி செய்யுது. உணவு தயாரித்தலே நுண்ணுயிரி நொதித்தல் வந்து ஸ்டார்ச் சர்க்கரையெல்லாம் வந்து நுண்ணுயிரி ஹெல்ப்பால் ஆல்கஹாலாக மாற்றுறது. உணவை உறைய வைக்கும் காரணிகள் அப்படின்னா வந்து உணவை ஊற வைக்கும் காரணிகள் எதெல்லாம் ஊற வச்சா கெட்டு போகலன்னா வினிகரில் ஊற வைப்பாங்க. ஆல்கஹால் அப்புறம் தாவர எண்ணெய் இதெல்லாம் ஊற வைப்பாங்க. பதப்படுத்துதல்னா திரவ நிலையில் இருக்க உணவு தான் பதப்படுத்த முடியும். பாஸ்டரைசேஷன் ஹீட் பண்ணி உடனே கூல் பண்ணுறது. லூயிஸ் பாஸ்டரும் அதுதான்.
மில்க் வந்து 70 டிகிரி செல்சியஸில் பாயில் பண்ணி திரும்ப -10 டிகிரி செல்சியஸில் குளிர வைக்கிறது. அடுத்து உணவு தயாரிப்பு. அடுத்து ப்ரோபயோட்டிக்கல் நம்ம கேர்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, உயிருள்ள உணவுப் பொருட்கள் தான் ப்ரோபயோட்டிக்கல் அப்படின்றாங்க. லாக்டோபேசிலஸ், இதெல்லாம் கேர்டு சம்மந்தப்பட்டது. லாக்டோ. அடுத்து அசிட்டோஃபிலஸ், பைபிடோபாக்டீரியம் பைபிடம். சரியா, பைபிடோ குடல் பகுதியில் வந்து இது குடல் பகுதியில் நன்மை செய்யும், குடல் புற்றுநோயை குறைக்கும், கொலஸ்ட்ராலை உறிஞ்ச வச்சிரும், அடுத்து நோய் எதிர்ப்புக்கு அதிகம். ஸோ அடுத்து தீங்கு தரும் வைரஸ் எதுனா ஃப்ளூ வந்து வைரஸ் உருவாக்கும். பூஞ்சை ஒளிச்சேர்க்கை செய்யாது. ஸோ ஸ்போர்கள் வந்து யூகரியோட்டிக்காக இருக்கும். ஆல்கா ஒளிச்சேர்க்கை செய்யும். அடுத்து புரோட்டோசவா ஒரு செல் உயிரி, பச்சையும் கிடையாது, இது வந்து ஒரு யூகரியோட்டிக். பாக்டீரியாக்கள் வந்து 4 பிரிவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரியான்கள் நோய் தொற்றுடைய புரத துகள். பிரியான்னாலே புரதம். செல்லுக்கு வெளியில் இருக்க வைரஸ் வந்து செல்லுக்கு வெளியில் தான் நல்லா ஃப்ரீயாக விரிஞ்சு இருக்க முடியும். பெண் அனபிலஸ் கொசு வந்து பிளாஸ்மோடியம் கிருமி வந்து உருவாக்குது. இது ஆல்ரெடி பார்த்தல, பெண் அனபிலஸ் கொசு குடிச்சு தான் வந்து மலேரியா வருது. ஸோ வந்து பீச்சில் பிளாஸ்டிக்கில் புரோட்டா சாப்பிட்டோன்னா இது ஓகேயா. ஸோ பிளாஸ்டிக்கில் இது பிளாஸ்டிக். சின்ன மீனாக ஒரு தொற்று நோய். சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னா காற்று நீரால் பரவுறது ஒன்று. நைட்ரஜன் நிலை நிறுத்துறதுக்கு வந்து ரைசோபியம் பாக்டீரியா பயன்படுது. காசநோய் வந்து அதுக்கும் பாக்டீரியா. குருனா பிரியான். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் லாக்டோபேசிலஸ் அசிட்டோசிஸ். அடுத்து வந்து எட்வர்ட் ஜெனர்னு தடுப்பூசி. மலேரியா அம்பிக் சீதபதி வந்து புரோட்டோசோவால் ஏற்படுது. ஆல்கா பச்சையம் உண்டு. ஸோ தற்சார்பு. ஆல்கானா பாசி. ஓகே. நுண்ணுயிரிகளால் தாவரங்களில் உண்டாகும் நோய்கள். ஸோ சிட்ரஸ் கேங்கர் அப்படின்னா வந்து சிட்ரஸ் கேங்கர், இங்கே சாந்தோமோனாஸ் அக்சோபோடிஸ் அப்படின்னு வரும். சிட்ரஸ் சாந்தோ, ஓகேவா. சிட்ரஸ் இங்கே சாந்தோமோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து தாவரங்களில் உருவாகிறது. ஸோ வந்து இலை தண்டு கனியெல்லாம் சிதைக்குது. தாமிரத்தை அடிப்படையாக பாக்டீரியா பொருள். தாமிரத்தை அடிப்படையாக கொண்ட பாக்டீரியா பொருளை வச்சு இதை வந்து சரி பண்ணலாம். உருளைக்கிழங்கு பிளைட் நோய்னா உருளைக்கிழங்கு அந்த பாட்டில் வரும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டின்னு ஃபுல்லாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ ஃபைட்டோ பைரித்ரா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், இல்லாட்டி சேட்டை பண்ணிடுங்க. இது காற்று மூலம் கிழங்குகளில் பருப்பு நிற புண்கள் வந்து ஏற்படுது. பூஞ்சையை கொல்ல தேவையானது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூஞ்சையால் வருது இது வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து குட்டி பூஞ்சையால். நுண்ணுயிரிகள் விலங்குகளில் என்ன ஆந்த்ராக்ஸ் கால்நடை பேசிலஸ் ஆந்த்ராக்சஸ் டர்ட்டி மண் உணவின் மூலம் வந்து வருது. இது வந்து ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி. வாய்க்கால் குழம்பு நோய் அப்படின்னா வந்து ஆஃப் ஆயிடுது. அப்படி வாய்க்கால் ஒர்க் ஆகலைன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுது. அந்த ஆஃப்டோ வைரஸ். விலங்கு காரணி காய்ச்சல், வாய்க்கொப்பளம், எடையிலாச பாலுற்பத்தி, எஃப்எம்டி. ஸோ வந்து ஃபுட் ரிலேட்டடாக என்ன பண்ணணும், ஆஃப் ஆகிட்டா என்ன பண்ணணும், ஃபுட் ரிலேட்டடாக சில தடுப்பூசி போடணும். அடுத்து நுண்ணுயிரியால் மனிதனுக்கு ஏற்படும் டிசீஸ். காசநோய், டிபி வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பிசிஜி தடுப்பூசி போடணும். அடுத்து கேலரா வந்து விப்ரியோ கேலரே. ஸோ ஈனால டர்ட்டி ஃபுட்டுனால வருது. வேக்சின் ஹைஜினேஷன் பார்த்துக்கணும். சதன சளினா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் ஏர் மூலமாக பிறகுது, ஐசோலேட் பண்ணணும். ரேபிஸ்னால் ராப்டோ விரிடி அனிமல் பைட் மூலமாக இது எலி இதெல்லாம் கடிக்கிறது மூலமாக வந்து பிறகு மாயத்தோற்றம், பக்கவாதம், உணவு விழுங்க முடியாமல் இதெல்லாம் இருக்கும். தடுப்பூசி போடணும். அமீபிக் சீதபதி வந்து எண்டமீபா ஹிஸ்டாலியா, இது அமீபான்னு வந்துடும். ஸோ உணவு நீர் இது மெட்ரோனியசோல் என்ற உயிரியத்துக்குள்ளே இது என்ன மெட்ராஸ்க்கு வந்து சீதபேதி வந்து மெட்ராஸில் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. மலேரியா அப்படின்னா பிளாஸ்மோடியம் மலேரியாவிலேருந்து பிளாஸ்டிக்கில் புரோட்டான்னு பார்த்தோம்ல, கொசு, பெண் கொசு, அனபிள். அடுத்து வந்து குமட்டல் வாந்தி ஃபீவர், குயினைன் குளோரோயின் மருந்து. ஸோ மலேரியானாலே குயினைன் நமக்கு தெரியும், குயினைன் குளோரோகுயின் மருந்து. அவ்வளோதான். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.